100 day சேலஞ்ச். கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் ஆகணுமா? ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு தெரியும். நம்ம 100 day சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் 26 day கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற பிட்டர் ட்ரூத்தாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த 25-26 டேஸ்மே நான் ப்ரிப்பேர் பண்ணது 1% கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி 27th day அன்னைக்கு நான் அட்டன் பண்ண எம்சிக்யூ வந்து ப்ரூவ் பண்ணுச்சு. பிகாஸ் அந்த எம்சிக்யூ நான் அட்டன் பண்ணப்போ நான் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் மட்டும் தான் வந்து பார்த்துருக்கேன். கான்செப்ட் வந்து லேர்னிங் மட்டும்தான் வந்து நான் கான்செப்ட் மட்டும் தான் லேர்ன் பண்ணேன். பட் அதில் ஒவ்வொரு இதுவும் பர்சன்டேஜாக இருக்கலாம், இல்லை வந்து எதுவுமே நான் டெப்த்தாக எதுவும் பார்க்கல. எம்சிக்யூ கொஷின்ஸில் டெப்த்தாக வந்து எல்லாமே கேட்டிருந்தாங்க. நான் டிஃபார்ம் சிலபஸ் தானே, காமனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோடு தான் இருந்தேன். அதை நான் அட்டன் பண்ணுறப்ப தான் தெரியுது, லிட்ரலி நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 28th அன்னைக்கு ஒரு சாம்பிள் வந்து பார்க்குறேன். அந்த சாம்பிள் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருந்தேன். எனக்கு என்ன நாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. எனக்கு லிட்ரலி ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம்னாச்சும் வந்துட்டு கன்சியூம் ஆயிரும். நான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பிபிடியாக இது பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எனக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் லிட்டரலாக ஆகும். அந்த 8 hours வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஒரு 2 years இந்த ஃபீல்டில் இல்லாமல் பிஸ்னஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போனப்போ எனக்கு ரிட்டன் பேக் ஃபார்மசிக்குள்ளே என்டர் ஆகிறப்போ இது எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் புதுசாக படிக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும். பிகாஸ் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க, இல்லை வேறு ஏதோ ஜாபில் இருந்திருக்கும், ஃபார்மாவோட இது டச்சே இருந்திருக்காது. அப்போது எல்லாமே கான்செப்ட் வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். டைமும் ரொம்ப எடுத்துக்கிச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட சாம்பிள் காப்பி தான் 28th day அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்ஸில் கவர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கான்செப்டை லேர்ன் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் உடனே வந்துட்டு இந்த புக்கை ஆர்டர் பண்ணியிருந்தேன். புக் வந்து கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ போடலாங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு புக் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் சார். இப்போ கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கார். தென் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் கலர்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நமக்கு விசிபிளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பற்றின ரிவ்யூ நான் ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் போடுறேன். ஓகே கைஸ், see you in next video.